நான் சொல்றேன் முதலமைச்சரே விஜய், நீங்க முதலமைச்சர் தானே, என் பிள்ளைக்கு விடுவு காலத்தை கொடுங்க. என் பிள்ளைய காலில் அடிச்சவன நீங்க அவனை தூக்கல போட்டுருக்க. ஐயோ என் பிள்ளை 18 வயசு பிஞ்சு பாலகன். ஐயோ என் பொண்ணை சாவடிச்சுட்டானுங்க. ஐயோ வண்டி குடியே ஸ்டார்ட் பண்ணலையா. இங்க பவுசி என்ற ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் முஸ்லீம். அப்ப அந்த பொண்ணு வீடியோ கால்ல பேசும். அவங்க அம்மாவும் பேசுனாங்க, நான் உங்க பொண்ணு என் பொண்ணு மாதிரி தான், உங்க பொண்ணையும் பாத்துக்குவேன், நீங்க அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன்னு அனுப்பினாங்க. நான் நம்பி என் பொண்ணை உயிரோட அனுப்பி விட்டேன் பஸ்ல. ஆனா நேற்று அதுங்க எங்கேயோ வெளியே போயிருக்குதுங்க. பின்னாடி நின்ற வண்டியை வந்து வேணுண்டு குடிச்சிட்டு போதையில ஒரு 7-8 பேரு கார்ல வந்து என் பொண்ணை அடிச்சதுல அங்கேயே விழுந்து பாட் அவுட் ஆயிடுச்சு. என் பொண்ணு அழகு தேவதை மாதிரி இருக்கும். ஐயோ என் பொண்ணு இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வீடியோ எடுத்து போடுவாளே, செலிபிரிட்டி எல்லாரும் சொல்லுவாங்க அவ்வளவு அழகா இருக்கும். என் பொண்ணோட போட்டோ பாத்தீங்கன்னா 16 கண்ணு வேணும். நான் இப்ப எங்க போவேன்? என் பொண்ணுதான் என் உசுரை கொடுத்துருங்க. அல்ல தயவு செய்து அவனுக்கு என் கண் முன்னாடி தூக்கு தண்டனை போய் கொடுத்துருங்க. அதுதான் நான் கேட்கறது. நான் யாரையும் நம்பல, நீங்க தூக்கு தண்டனை கொடுங்க. ஏண்டா ஐயோ என் புள்ள என்ன நினைச்சிச்சோ தெரியல, சாகும் போது என்ன நினைச்சிச்சோ தெரியல, அம்மாண்டு கத்துச்சோ இன்னொன்று தெரியலையே. என் புள்ள பொத்தி வளர்த்தேன், ஒரு வேலை கூடிய வீட்டுல செய்யப்பட மாட்டேன். என் பொண்ணு அப்படி பொத்தி வளர்த்தனே, இறந்துருச்சு என் பொண்ணு. நான் எங்க போவேன்? உயிரை போய் யார்கிட்ட கேட்பேன்? என் பொண்ணோட உயிரை போய் யார்கிட்ட கேட்பேன்? நாளைக்கு மண்ணுக்குள்ள போயிடுவாளே, நான் எங்க போய் கேட்பேன்? என் பொண்ணை உயிரோட கொடுங்க. அல்லது ஐயோ என்ன அவங்க வெளியில போயிருக்காங்க, எந்த பிரச்சனையுமே இல்ல, வெளியில போயிருக்காங்க. எனக்கு ஒரு 7:51 கால் பண்ணிச்சு என் பொண்ணு. கால் பண்ணி, அம்மா நல்லா இருக்கீங்களா? அம்மா நல்லா இருக்கேன், ஒழுங்கா டேப்லெட்ஸ் போடுமா, அவளுக்கு தைராய்டு இருக்கு, ஒழுங்கா டேப்லெட்ஸ் போடுங்கன்னு சொல்ல, சரிம்மா நான் போடுறேன். நான் அப்பயும் சொல்றேன் சேஃபா இருமாடா, நீங்களும் சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு நானும் பவுசியும் வெளியே போறோம் அப்படின்னு சொல்லிச்சு. அதோட வச்சிருச்சம்மா நாளைக்கு எடுக்கிறேன்ட்டு. அவங்க என்ன செஞ்சிருக்காங்கடா, அந்த பொண்ணோட லவ்வர் போல இருக்குது. அந்த பொண்ணோட லவ்வரும் இன்னொரு பையனும் அந்த பொண்ணு நடுவில் இவளை லாஸ்ட்ல அவளை ஏத்திக்கிட்டு வந்திருக்காங்க. வந்து அப்பதான் அங்க பாலத்துக்கிட்ட நின்று ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. குடிச்சிட்டு போதையில வந்திருக்கானுங்க போல இருக்கு கார்காரன். ஏற்கனவே இந்த பையனுக்கு அந்த கார்காரனுங்க இது பிரச்சனையா இன்னொன்று தெரியல. அந்த வண்டி அப்பதான் லைட்டா மூவ் ஆகுதான். உடனேக்குமே அந்த கார்காரனுக்கு வந்து வேகமா அடிச்சு விட்டானுங்க. அடிச்சு விட்டதுல என் புள்ள போயிட்டு அவங்க அப்படியே மூஞ்சி தேஞ்சு அப்படியே பாடல அவுட் ஆயிடுச்சு. என் புள்ள யாருக்குமே துரோகம் பண்ணதில்ல. நிறைய பேரை சேர்த்து தான் வச்சிருக்காள். அவள் நல்லா எல்லாரோடையும் ஃப்ரெண்டா தான் பழகுவாள். என் புள்ள நிறைய பேரை சேர்த்து தான் வச்சிருக்க, யாருக்கும் துரோகம் பண்ணதில்ல, யாரோட கூடிய சண்டையே போட மாட்டாள் என் புள்ள. அப்படி ஒரு பொண்ணு. ஐயோ என் புள்ளைய நான் பவளத்தை தூக்கி கொடுத்துட்டேனே, என் மண்ணிட்ட கொடுத்துட்டேன். ஒண்ணு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது.